रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। फ़इल्लम तकूनु दखलतुम बिहिन्न फला जुनाहा अलैकुम व हलाइलु अबनाइकुम अल्लज़ीना मिन अस्लाबिकुम व अन तजमअु बैनल उख़्तयैन इल्ला मा क़द सलफ इन्नल्लाह कान गफूरर रहीमा। ஸதகல்லாஹுல் அலீம்। கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா அன்-நிசாவினுடைய 23வது வசனத்தினுடைய தொடரை நாம் பார்க்கலாம். இந்த 23வது வசனத்துல அந்த 22, 21 போன்ற அந்த வசனங்களில் இருந்து தொடர்ந்து அல்லாஹ் பெண்ணினுடைய உரிமைகளை பற்றி ரொம்ப தெளிவாக பேசிட்டு வந்தான். ஆரம்ப காலகட்டத்துல அரபியர்களிடத்தில் இருந்த அந்த அறியாமையினுடைய அந்த செயல்களால் அந்த பெண்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அந்த பெண்களுடைய உரிமை எப்படி எல்லாம் பறிக்கப்பட்டது, கிட்டத்தட்ட ஒரு கணவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா, அரபியர்களுடைய அறியாமை காலத்துல ஒரு பெண்ணினுடைய கணவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த கணவருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள், இப்ப கணவருடைய வாரிசுன்னு அப்படின்னு சொன்னா யாருன்னா கணவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், இவங்க தான் வாரிசுகளா வருவாங்க. இல்ல கணவனுடைய தந்தை இவரு வாரிசா வருவார். இப்ப இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இறந்து போனவர் ஏதாவது ஒரு சொத்தை விட்டுட்டு போயிருந்தாருன்னா, ஒரு பொருளை விட்டுட்டு போயிருந்தாருன்னா, ஒரு பணம் விட்டுட்டு போயிருந்தாருன்னா, அந்த பணம் காசு அந்த சொத்துக்களை எப்படி அவர்கள் தங்களுக்கு கையகப்படுத்த நினைப்பாங்களோ, எப்படி அந்த பொருளை இவங்க பொருளை அவர்கள் எடுத்துக்கொள்வாங்களோ, அது போன்று அவருடைய மனைவியும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. பொருளை எப்படி பார்ப்பார்களோ அது போன்றுதான் இறந்து போனவருடைய மனைவியை பார்த்தாங்க. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அப்படி பார்ப்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அவள் ஒரு பெண், அவளுக்கான உரிமை இருக்குது. அவளுடைய உரிமையை நீங்க சரியா கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது குற்றத்திற்குரிய செயல் என்பதாக ஒரு பெண்ணினுடைய உரிமை என்ன, ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்ன, ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை வழங்கணும், அவளுக்கான சுதந்திரம் என்ன, இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கணவர் இறந்துட்ட ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கணவனுடைய வாரிசுகளா இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த பெண் வேறு ஒரு திருமணம் செய்யறதுக்கு நினைச்சாங்கன்னா திருமணம் செய்ய விட மாட்டாங்க. வேணும்னா இவங்க திருமணம் செஞ்சுக்குவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா இவங்க யார திருமணம் செய்யறாங்களோ அவங்களதான் அந்த பொண்ணு செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாச்சு. அந்த திருமணத்தை செஞ்சு கொடுத்துட்டு அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த மகர் விவாக தொகையை, அந்த மகர் கட்டணத்தை இவங்க வாங்கிக்குவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான பெண்களுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய, பெண்களை ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்த அந்த நேரத்துலதான் அல்லாஹு தஆலா இந்த சூரா நிசாவினுடைய இந்த அத்தியாயத்துல சில வசனங்களை இறக்கி பெண்ணினுடைய முழு சுதந்திரம் என்ன, அவளுக்கான உரிமை என்ன என்பதை எல்லாம் அல்லாஹ் இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட வசனங்கள்ல சொல்லி வந்தான். அப்படியே தொடர்ல திருமணம் என்பதாக வருது. ஒரு முஸ்லிம் யாரை திருமணம் செய்யணும், யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், யாரை திருமணம் செய்யறதுக்கு அனுமதி இருக்குங்கிறத தொடர்ந்து 23வது வசனத்துல அல்லாஹ் பேசுவதை நம்ம பார்த்தோம். அப்ப யாரெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை பத்தி நேற்று சொல்லப்பட்டது. அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சில பேர்கள்ல சில முக்கியமான இரத்த உறவுகள்ல யாரெல்லாம் நம்ம திருமணம் செய்யக்கூடாதுங்கிறத அல்லாஹ் சொன்னான். தாய், தந்தை வழி சகோதரர்கள், தந்தை வழி சகோதரிகள், தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய பெண் மக்கள், உடன் பிறந்த சகோதரருடைய பெண் பிள்ளைகள், இவங்கெல்லாம் இரத்த உறவுகள்ல தடுக்கப்பட்டவங்க என்பதாக நேற்றைய வசனத்துல அல்லாஹ் சொன்னா. அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், இல்லம் தக்கூனு தகல்தும் பிஹின்ன. நேற்று அந்த வசனத்துல அல்லாஹ் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய மனைவியினுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் மறந்து கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்பதாக அல்லாஹ் சொன்னான். உங்களுடைய மனைவியினுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி அந்த அம்மா வேற ஒரு கணவரை திருமணம் செஞ்சிருக்கலாம். திருமணம் செஞ்சு என்ன செஞ்சிருக்கோம், அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்கும்.
இப்ப ரெண்டாம் தரமா இவர் கல்யாணம் பண்றார். அப்ப இந்த அம்மாவோட இவர் இரண்டாவது தரமா கல்யாணம் பண்ணனால இவர் என்ன செய்யக்கூடாது, அந்த அம்மாவுக்கு முதல் கணவரின் மூலமாக இருக்கக்கூடிய மகளை இவர் திருமணம் செய்வது கூடாது. இப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, இல்லம் தக்கூனு தகல் தும்பிகின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும், அதாவது உங்களுடைய மடியில் வளர்ந்த மகள். அப்படின்னா யாரு, முதல் கணவருடைய மகளை இந்த அம்மா இரண்டாம் தரமா கல்யாணம் பண்றாரு. இந்த அம்மா இப்ப இவர் வளர்க்கிறார், முதல் கணவருடைய பிள்ளைய இவர் வளர்க்கிறார். அந்த அம்மா இவர் இரண்டாம் தரமா திருமணம் செஞ்சிச்சு. இப்ப இந்த மடியில் வளர்ந்த மகளை மணப்பது கூடாதுன்னு சொன்னா என்ன சொல்ல வரா, அடுத்து இந்த வசனத்துல என்ன சொல்றானா, இல்லம் தக்கூனு தகல் தும்பி இன்ன பலா ஜுனாஹ அலைக்கும், உங்களுடைய மடியில் வளர்ந்த மகள், ஆனால் அவளுடைய அன்னையிடம், யார் அந்த பெண்ணினுடைய தாயிடத்துல நீங்கள் உடலுறவு கொள்ளாமல் இருந்தால், நீங்கள் அந்த பெண்ணினுடைய தாயிடத்துல நீங்கள் உடலுறவு கொள்ளாமல் இருந்தால் அவளுடைய பெண் மக்களை மணப்பது உங்களுக்கு குற்றமாக ஆகாது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இங்க உடல் உறவு அப்படிங்கிறது ஒரு நிலையவே மாத்திரும். ஒரு உடலுறவு கொள்ளாமல் இருந்தால் என்ன செய்யலாம், அவங்களுடைய மகளை நீங்கள் மணப்பது குற்றமாகாது. அபுனாய்க்கும் உள்ளது நம் அசலாபிக்கும், அடுத்து அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய முதுகந்தண்டிலிருந்து உங்களுக்கு பிறந்த உங்களுடைய மகன்கள், அதாவது உங்களுடைய புதல்வர்களின் மனைவியர்களும் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய நாம விரிவாக பார்க்கும் பொழுது மருமகளை என்ன செய்யறது, திருமணம் செய்வது கூடாது என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதே போன்று ஒரே நேரத்தில் இரண்டு சகோதரிகளை ஒன்றாக மணப்பதும் கூடாது. இப்ப இங்க ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான். ஒண்ணு, உங்களுடைய மகனின் மனைவியை மணப்பது கூடாது, அது ஹராம், தடுக்கப்பட்டது. அதே போன்று ஒரே நேரத்துல இரு சகோதரிகளை, அக்கா தங்கச்சிய ஒரே நேரத்தில் மணந்து கொள்வது கூடாது. இல்லாமா கதிர் சலப், இதெல்லாம் முன்பு நடந்துகிட்டதை தவிர, இதுக்கு முன்னாடி அறியாமை காலத்துல இதெல்லாம் நடந்துச்சு. அந்த அரபியர்களுக்கு இந்த பழக்கம்லாம் இருந்துச்சு. யார் யாரை திருமணம் செய்துக்கிறது, யார் யார் கூட சேர்ந்து வாழ்றது என்கின்ற அந்த நிலையே இல்லாம அவங்களாம் என்ன செஞ்சாங்க, ஒரு நிலையை உருவாக்கிக்கிட்டு நினைச்சா திருமணம் செஞ்சுக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, தந்தையினுடைய மனைவியை மகன் கல்யாணம் பண்ணுவார், தந்தையினுடைய மனைவிய மகன் என்ன செஞ்சுக்குவார், கல்யாணம் பண்ணிக்குவார். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வஹீயின் மூலம் இந்த வரை இறைவசனங்களை இறக்கி அதுக்குண்டான ஒரு வரமுறையை கொடுத்தான். திருமணம் என்பது ரொம்ப கண்ணியமான ஒரு உறவு. அந்த கண்ணியமான உறவை யார் யாரோடு அந்த உறவை வைத்துக் கொள்ளணும், யார் யாரை திருமணம் செய்யணுங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு இல்லாமா கதிர் சொல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க, முன்பு நடந்ததை தவிர. இன்னல்லாஹ் கான கஃபூர ரஹீமா, நிச்சயமாக அறியாமையினால் ஒருவர் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் அல்லாஹ் அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதாக இந்த வசனம் முடியுது. இப்போ யார் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பது எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை, அதுக்கு மாற்றமா நம்ம நடக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பது கட்டளை, இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இன்னைக்கு நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, மனைவி முஸ்லீமா இருக்கிறாங்க, கணவர் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கிறாரு, அவருடைய தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா முஸ்லிமாகவே நாங்க இருக்கிறோம், எங்க ரெண்டு பேத்துக்குள்ள இந்த பிரச்சனை இல்லை, அவர் இஸ்லாம் அல்லாதவர், இந்த பொண்ணு முஸ்லிமா இருக்குது, அல்லனா கணவன் முஸ்லிமா இருக்கிறாரு, அந்த பெண் என்ன செய்யறாங்க, முஸ்லிம் அல்லாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. ஒரு முஸ்லீமை தான் திருமணம் செய்யணும். அங்கதான் ஈமானினுடைய உறுதி அங்கதான் ஆரம்பிக்குது. அதை ரொம்ப தெளிவாகவும் அல்லாஹ் சொல்றான். நினைத்தவரை திருமணம் செய்து நினைத்த வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது. நினைத்தவரை நாம யாரை நினைக்கிறோமோ, நமக்கு யாரை விருப்பப்படுதோ அவங்க என்ன செஞ்சுக்கலாம், நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் என்கின்ற ஒரு நிலை இஸ்லாத்துல அதுக்கு அனுமதி கிடையாது. இவருக்கு ஒரு அளவு கூட அல்லாஹ் வைக்கிறான். ஒரு உறவுக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது. தாய் வழி உறவுக்கு ஒரு அளவு, தந்தை வழி உறவு, அதே போன்று உடன் பிறந்த சகோதரனுடைய உறவு, திருமணத்தின் மூலமாக வரக்கூடிய உறவு, பால் குடிப்பதன் மூலமாக வரக்கூடிய உறவு, இந்த உறவுகள் எல்லாம் திருமணத்துக்கு தடுக்கப்பட்டவங்க. என்ன நிலை இருந்தாலும் இவங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு முழுமையாக அனுமதி இல்லை என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். அதே போன்று சொந்த மகனினுடைய மனைவியை மணப்பது கூடாது. வளர்ப்பு மகன்,
இப்ப இந்த வளர்ப்பு மகன் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒண்ணு வருது. இஸ்லாத்துல பிள்ளைகளை எடுத்து வளர்ப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை அனுமதி கொடுக்கல. குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. குழந்தை இல்லாம இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, டக்குன்னு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு குழந்தையை இரவல் வாங்கி வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, இந்த வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தரவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு சட்டம் சொல்லப்படுது, சொந்த மகனினுடைய மனைவியை மணப்பது கூடாது. ஆனா சொந்த மகனா ஒருத்தரை இவர் எடுத்து வளர்க்கிறார், சொந்த மகனா இவர் ஒருத்தரை எடுத்து வளர்க்கிறார். அந்த வளர்ப்பு மகனினுடைய மனைவியை இவர் திருமணம் செய்து கொள்வது கூடும். இஸ்லாத்தினுடைய சொத்துரிமைக்கு தான் சட்டம். வாரிசுரிமையாக அவர் வரவே முடியாது. ஒரு பிள்ளையை அவர் எடுத்து வளர்க்கிறாரு, இவருடைய வாரிசுக்கு அந்த வளர்ப்பு மகன் வரவே முடியாது, வரக்கூடாது. அந்த வளர்ப்பு மகன் கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இது இஸ்லாத்தினுடைய பார்வையில இதான் சட்டம். அப்போ எடுத்து வளர்க்கக்கூடியவர் சொந்த மகனாகவோ சொந்த மகளாகவோ இஸ்லாத்தினுடைய பார்வையில அவங்க இருக்க மாட்டாங்க. அதே போன்று இரண்டு சகோதரிகளை ஒரே நேரத்துல மணப்பது அறவே கூடாது. ஒண்ணு, தந்தை வழி சகோதரிகள் மணப்பது கூடாது, தந்தையினுடைய சகோதரிகளை மணப்பது கூடாது. ரெண்டு, தாய் வழி சகோதரிகளை திருமணம் செய்து கொள்வது கூடாது. மூணு, இரத்த உறவின் மூலமாக வரக்கூடிய சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரிகளை மணப்பது கூடாது. நான்கு, பால்குடி உறவுகளின் மூலமாக வரக்கூடிய உறவுகளை, சொந்தங்களை, அந்த சகோதரிகளை மணப்பது கூடாது. ஆனால் சகோதரி ஒருவரை விவாகரத்து செய்துவிட்டு இத்தா முடிந்த பின் இன்னொரு சகோதரியை திருமணம் செய்வதற்கு அனுமதி இருக்கு. இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவருக்கு அந்த பெண்ணோடு ஒரு பிணக்கம் ஏற்படுது, சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில ஒரு விரிசல் ஏற்படுது, ரெண்டு பேருக்குமே ஒத்து வரல, பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருக்குது. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணுக்கு இன்னொரு சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லது உடல் ரீதியான ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணுக்கு இன்னொரு சகோதரி இருந்தால் உடனடியாக அவர் திருமணம் செய்து கொள்வது கூடாது. இந்த பெண்ணை அவர் முறையா விவாகரத்து செய்யணும். விவாகரத்து செஞ்சு இதா முடிந்ததற்கு பிறகு என்ன செய்யலாம், அந்த இன்னொரு சகோதரியை திருமணம் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்குது. ஆக ஒரு யார் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரொம்ப தெளிவாக இந்த 21, 22, 23வது வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டான். இவர்களைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதை மீறிய திருமண உறவு என்பது அல்லாஹுடைய பார்வையில் பெரும் பாவத்திற்குரிய செயல் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய இந்த வசனங்களின் வாயிலாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். சுபான் அல்லாஹி அன்ஹி சுபானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.